பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் முடிய, மனுஷனுக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். அடிமையானவனானாலும் சுயாதீனமுள்ளவனானாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து, மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல்மனதோடே ஊழியம் செய்யுங்கள். ஆம், அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத வசனத்தை நாம் சற்று கூர்ந்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு மனுஷருக்கென்று ஊழியம் செய்கிறவர்கள் ஏராளமானோர் உண்டு. மனுஷர்களை தங்களை மெச்சிக்கொள்ள வேண்டும், மனுஷர்கள் தங்களை கனப்படுத்த வேண்டும், மனுஷர்கள் தங்களை மேன்மையாக எண்ண வேண்டும் என்று சொல்லி சபையிலும் அல்லது ஊழியங்களிலேயும் இப்படிப்பட்ட சில நபர்கள் காணப்படுகிறார்கள். நான் வளர்ந்த இடத்திலே சில நபர்களை அப்படியாக என்னுடைய ஊழியத்திலே நான் பார்த்திருக்கிறேன். சிறு பையனாக இருந்த பொழுது, வாலிபனாக இருந்த பொழுது, ஊழியத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட வேளையிலே ஊழிய பயிற்சி எடுத்து கொண்டிருந்த நாட்களிலே எங்களுடைய சீனியர்ஸ் ஒரு சிலர், எல்லோரும் இல்லை, ஒரு சிலர், அதில் குறிப்பிட்ட நபர்கள் என்று கூட சொல்லலாம். பார்த்தீங்கன்னா, எங்களுடைய தலைமை போதகர், மூத்த போதகர், எங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன் அவர்கள் சில காரியங்களை செய்யும்படி எங்களிடத்தில் சொல்லியிருப்பார்கள். நாங்கள் செய்து முடித்து விடுவோம். ஆனால் எங்களுக்கு முதன்மையாக எங்களுக்கு மேலே இருக்கிற சில நபர்கள் அவர்கள் செய்ததை போல தங்களை பாவனை செய்து கொண்டு ஊழியர்களிடத்தில் நல்ல பெயரை வாங்குவார்கள். சில நேரங்களிலே நாங்களும் அதை குறித்து பெரிதாக எண்ணாதபடிக்கு அப்படிப்பட்ட நிலையை நாங்கள் கடந்து போவோம். அதே போல் ஊழியருக்கு செய்ய வேண்டிய சில பணிவிடைகள் செய்கிற காரியங்களிலேயும் நாங்கள், அதாவது அவருக்கு ஒரு நல்ல ஒரு ஆகாரமோ அல்லது அவருக்கு ஸ்நாக்ஸோ செய்யணும் அப்படின்னு சொன்னால் நல்லா செய்து கொண்டு போவோம். நாங்கள் நேராக கொடுக்காத அளவுக்கு அங்கே இடையிலே வழிமறைச்சி அதை வாங்கி அவர் செய்து கொடுத்தது போல அந்த ஊழியரிடத்தில், எங்கள் தலைமை போதகரிடத்தில் அவர்கள் நற்பெயரை வாங்கி கொள்வார்கள். இது வன்மத்தினாலோ அல்லது மற்றவர்களை குறை கூறுவதற்காகவோ சொல்லவில்லை. இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கிறதை அனுபவமாக எண்ணிக்கொண்டு நான் பார்க்கிறேன். ஏன்னா வேத வசனம் சொல்லுகிறது, நீங்கள் மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல்மனதோடே ஊழியம் செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இதெல்லாம் செஞ்சால் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் நம்மளை உயர்த்துவார் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, நினைக்கிறாங்க. எந்த காரியம் செய்தாலும் ஆண்டவரே சொல்கிறாரு, சீஷர் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதனுடைய பலனை அடையாமற் போவதில்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அதுபோல் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் மாய்மாலம் பண்ணுகிற காரியங்கள், மற்றவருடைய பார்வைகளுக்கு முன்பதாக தான் முன்பதாக நின்று செயல்படுகிறது போல, செய்கிறது போல என்ன பண்ணுறாங்க, தங்களையே மேன்மைப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே தேவனுடைய பார்வையில் வசனம், இந்த 7வது வசனம் சொல்லுது, அடிமையானவனானாலும் சுயாதீனம் உள்ளவனானாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து அப்படின்னு தான் இந்த 7வது வசனம் சொல்லுது. அப்போ நாம் மனுஷனுக்கென்று செய்கிற காரியங்கள், அதாவது சிலர் நாம் எவ்வளவு நன்மை செய்திருந்தாலும் அந்த நன்மைகளை ஒரு நிமிடத்தில் தூக்கி போட்டுருவாங்க. என்னுடைய ஊழியத்தின் அனுபவங்களில் சில நபர்கள்லாம் அப்படியே என்ன சொல்கிறது, ஒரு ஊறுகாயை போல அல்லது ஒரு கருவேப்பிள்ளையை போல அதை என்ன பண்ணுவாங்க, அப்படியே வேலை முடிஞ்சதும் தூக்கி போட்டுருவாங்க. என்னுடைய ஊழியத்தின் அனுபவங்களில் சில நபர்கள் ரொம்ப சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு என்னையெல்லாம் சில இடங்களில் உதாசீனப்படுத்தினதை பார்த்து மனம் துக்கித்து போயிருக்கேன். சில நேரங்களில் மன வேதனையாக இருக்கும், ஏன்டா இந்த நன்மைகள்லாம் செஞ்சோம் அப்படின்னு. ஆனால் வசனம் சொல்லுது, அவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற நன்மைகளை தேவன் கணக்கில் வச்சிருக்கிறார். நம்மிடத்தில் நன்மையை பெற்றவர்கள் கூட மறந்து போயிடலாம், உதாசீனப்படுத்திட்டு போயிடலாம், நம்மளை ஒரு பொருட்டாவே எண்ணாமல் போயிடலாம், அல்லது நமக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் போயிடலாம்.
எப்படி யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அவன் சிறைச்சாலையில் இருந்த பொழுது அவனுடைய நண்பர்களுக்கு அவனுடைய தரிசனங்களை அவனுடைய சொப்பனங்களுக்கு விளக்கத்தை கொடுத்துட்டு அவன் ஒரு காரியம் சொல்லுவான், நீங்கள் வாழ்ந்திருக்கும் போது என்னை நினச்சிங்கடா அப்படின்னு சொல்லி. ஆனால் அவனுங்களோ மறந்து போனானுங்க, மறந்து போயிடுவானுங்க. சில நேரங்களில் ஞாபகம் வந்து அப்புறமேட்டு அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்கிறது போல வரும். இதை ஏன் சொல்கிறேன்னா, உங்கள் வாழ்க்கையில் இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் அநேகர்களுக்கு நன்மைகளை செய்து சோர்ந்து போயிருக்கலாம். நான் நன்மை தானே செஞ்சேன், ஏன் இவர்கள் நம்மளை புரிஞ்சுக்கொள்ள, ஏன் நமக்கு இவ்வளவு நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க, அப்படியெல்லாம் நீங்கள் துவண்டு போகலாம், சோர்ந்து போகலாம். ஆனால் கர்த்தர் நீங்கள் செய்த நன்மையை அவர் பார்க்கிறார். எப்படிப்பட்டவர்களுக்கு செய்த நன்மைகளாக இருந்தாலும் அது எல்லாவற்றையும் அவர் கணக்கில் வச்சிருக்கிறார். அதற்கேற்ற பலனை கர்த்தர் உங்களுக்கு தந்தருளுவார். தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திலே அடங்கி இருங்கள்னு சொல்லப்பட்டிருக்குது. ஒரு ஊழியக்காரனுக்கு நாம் நன்மை செய்தோம்னு சொன்னால் அதனுடைய பலனை செய்கிற மனுஷன் அடையாமற் போவதில் தங்களுக்கு நல்ல நிலையை உண்டாக்கி கொள்கிறார்கள் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அதுபோல் இந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவு நன்மை செய்திருந்தாலும் நீங்கள் ஒரு பொருட்டாக எண்ணாதபடிக்கு காணப்படுகிறதாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்து கொண்டு இருந்தாலும் கர்த்தர் சொல்கிறாரு, நீ எதை செஞ்சாலும் எனக்காக உண்மையாக முழு மனசோட நல் மனசோட நீங்கள் செய்யுங்கப்பா, நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். அதான் இந்த வேத வாக்கியம் சொல்லுகிறது. இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நீங்கள் மேன்மையும் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சுதந்திரிப்பீங்க. இப்போ உள்ள காலங்கள் உங்கள் வாழ்க்கையிலே உங்களை கற்றுக்கொள்கிறதற்கு ஒரு வழி வகுத்திருக்கிறது என்று சொல்லி நீங்கள் அவைகளிலே அதாவது கற்றுக்கொள்கிற காரியங்களிலே நீங்கள் மேன்மை அடைவீர்கள் என்று கர்த்தருடைய ஊழியக்காரன் ஆகிய நானும் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். என் வாழ்க்கையிலே தேவன் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். நிச்சயமாக கர்த்தருக்காக நாம் செய்கிற ஒவ்வொன்றையும் அவர் கணக்கில் வைத்திருக்கிறார். அதனுடைய நன்மைகளை நாம் அடையாமற் போவதில்லை. ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த நாளிலே இந்த வார்த்தையின் மூலியமாக எங்களோடு நீர் இடைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, நம்முடைய கிருபையின் கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.